வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடவுள் வணக்கம். கடவுள் வணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடவுளை எப்படி வணங்குறது? கடவுள் அது உள் கடை, நமக்குள்ளே நம்ம கடக்கிறது தான். அகம் பிரம்மாஸ்மி. அப்போ கடவுள் வேறு, நம்ம வேறு இல்லை. கடவுளை வணங்குறதுனா நம்மளை நம்ம வணங்குறது தான். அது எப்படி நம்மளை வணங்குறது? இப்போ எல்லாமே பிரபஞ்சத்தில் நீக்கமர நிறைஞ்சிருக்குது எல்லாமே இறைசக்தியோட தன்மை தான். அப்போ வான்காந்தத்தில் இருக்க அந்த இறைநிலை தான் ஜீவகாந்தத்துக்குள்ளே, நம்ம ஜீவனுக்குள்ளேயும் நமக்குள்ளே உயிராக இருக்கிறது அதே இறைநிலை தான். அப்போ நம்ம அதை உணர்ந்து, அந்த உயிரை உணர்ந்து இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம், அதுதான் இந்த கடவுள் வணக்கத்தில் சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புலன் வழியாகவே செயல்பட்டு மனம் எப்படி சொல்லுதோ அந்த பழக்க பதிவிலேயே வாழ்ந்து இது வேணும் அது வேணும், அப்புறம் நமக்கு அந்த தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அது வருத்தத்தில் கொண்டு போய் நம்மளுக்கு விடுது இல்லைங்களா? அதை நம்ம இன்னொருத்தரை நாடி போகிறோம். அப்படி தான் கோவில்லையும் போய் என்ன பண்ணுறாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடு. அப்போ செய்கிற செயல் நம்ம தான் செய்ய போகிறோம். விளைவாக வர்றது இறைநிலை நமக்கு கொடுக்குறது. செயலின் விளைவாக வர்றது இறைநிலைங்கிறத உணராமல் நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று மற்றவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இறைநிலைகிட்ட போய் எனக்கு கொடுன்னு கேட்குறோம். பிரபஞ்சத்தில் எல்லாமே இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கு. நம்மளோட தேவைகள் என்ன அது சொல்கிறோம்ல, நம்ம கால வேக தூர பருமன். அந்த டயத்தில் நமக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு தேவையான அத்தனையும் நம்ம செயல் விளைவுக்கு தகுந்த மாதிரி இறைநிலை கொடுக்குது. நம்ம அதை உணராமல் நம்ம நினச்சோன்னே நம்ம கேட்கணும், கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அது கிடைக்கலன்னா அது துன்ப உணர்வாக நம்ம உணர்கிறோம். அதான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு இன்பமோ துன்பமோ தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்மளுக்கு வர்ற அத்தனையும் காரணம் நம்மளே. அப்போ நம்மளோட ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா மெயின் மூலம் என்ன? எண்ணம் தான். நம்ம போடுற எண்ணத்தை நல்ல எண்ணங்களாக நம்ம போட்டு விளை நிலத்தில் நல்ல ஒரு விதையை போட்டால் அது செழிப்பாக வரும். அதே மாதிரி தான் நம்ம போடுற எண்ணங்கள். இந்த செயலின் விளைவாக வர்றது இறைநிலை. அப்போ அந்த செயலுக்கு விளைவு உண்டு. அது வர்ற விளைவு நல்ல வகையாக வர்றதும் தீயதாக வர்றதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செய்கிற செயலை நம்ம விழிப்போடு செய்யணும். அதுக்கு தான் நார்மலாக நம்ம இருக்கும்போது, நம்ம உடல் சார்ந்து ஒரு புலன் இன்பங்கள்லேயோ உடல் சார்ந்த இதில் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதெல்லாம் உணர முடியாது. அதுக்கு தான் மனவளக்கலையில் நம்ம பயிற்சிகள்லாம் நம்ம பயில்றோம் இல்லையா? ஸோ உடற்பயிற்சி கற்றுக்குறோம், காயக்கல்பம் கற்றுக்குறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், அகத்தாய்வு பண்ணுறோம், எல்லாத்தையும் தாண்டி. அப்போ இது எல்லாம் நம்ம பண்ணும்போது தவநிலையில் நம்மளை கடந்து போகும்போது நம்மளுக்குள்ளே இருக்க இறைநிலை நம்மளால் உணர முடியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அகத்தாய்வு பண்ணும்போது எது நல்லது கெட்டது, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செஞ்சோங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ இதில் நம்மளோட குறைகளை நம்ம களைந்து அதை நிறைகளாக மாற்றக்கூடிய தன்மை நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட வர்ற துன்பங்கள், இப்போ மற்றவங்களால் நம்மளுக்கு துன்பங்கள் வந்தாலும் பதிவுகள் கழியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்த்தணும். அதுக்கு தான் மகரிஷி தன் வாழ்த்து கொடுத்துருக்காங்க. சங்கல்பம் கொடுத்து எல்லாரையுமே, வாழ்க்கை துணையிலேருந்து குடும்பத்திலேருந்து பிள்ளைங்களில் எல்லாரையுமே, கூட பிறந்தவங்க இன்னல் புரியவரவங்கள கூட வாழ்த்த சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பெரிய மந்திரம் நமக்கு மகரிஷி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மள விரோதியாக நினைக்கிறவங்க கூட நம்மள்ட்ட நெருங்கி வர வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நம்மளோட பதிவுகள் குறையிறதுக்கான வாய்ப்பு அவங்க மூலியமாக நமக்கு நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த புலன்களை கடந்து நம்ம செயல்படும் போது தான் இறைநிலை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். சரிங்களா? அப்போ கடவுள் நமக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, எல்லாமே மனித தன்மையில் எல்லா மனுஷனுக்கும் 6 அறிவு தான். எல்லாருக்கும் ஒரே தன்மை தான், ஒரே நிலை தான். ஆனால் நம்மளோட அறிவாட்சித்தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறோம். அதனால தான் நம்மளோட இன்ப துன்ப விளைவுகளும் நம்மளோட பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி அமையுது. அப்போ அந்த பதிவுகளையும் களைந்து புது பதிவுகளை போடாமல் நம்ம மேலும் நல்ல எண்ணங்களை போட்டு இறைநிலை அடையக்கூடிய தன்மை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார்.
பட் நம்ம என்ன பண்ணுறோம், அதிலிருந்து நெறி பிறழ்கிறோம். அப்போ அந்த தன்மை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் குரு நல்லா அகத்தாய்வு பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். பயிற்சி முறைகளை சரியான முறையில் நம்ம பயின்று வரும்போது வாழ்க்கையில் நமக்கு ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும். அப்போ அந்த செயலுக்கு